அடுத்தவரை பற்றி தப்பாக பேசுவது, தப்பாக எண்ணுவது, பொய் பேசுவது, பொய்யை பரப்புவது போன்ற பொறுமையற்ற, நிதானமற்ற, ஒரு மூமிடத்திலே காணப்படாத ஒரு அநாகரிகமான பண்புகள் எப்போதும் நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. நாம் அல்லாஹுவை பற்றிய அச்சத்தோடு வாழ வேண்டும், பயபக்தியோடு வாழ வேண்டும். அந்த தக்குவாவை உருவாக்கியிருக்கிற ரமலானை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த தக்குவாவோடு வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் நேசமும் எனக்கு கிடைக்கும். அந்த இறையச்ச உணர்வு, நான் தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, அவதூறு செல்லக்கூடாது, அடுத்தவரை தப்பாக எண்ணக்கூடாது, அடுத்தவரை பற்றி தப்பை பரப்பக்கூடாது. ஒருவரை பற்றிய தப்பை நான் அறிந்தால் அந்த தப்பை உரியவிடத்திலே, தவறு உரியவிடத்திலே சென்று சொல்லுவதுதான் என்னுடைய கடமையை தவிர அதை பரப்புவதல்ல. அதை என்னால் சொல்ல முடியாது என்றால் அதை மறைத்து விட்டால் மறுமையிலே அளப்பரிய பாக்கியம் கிடைக்கிறது. மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறை அல்லாஹ் மறுமையில் மறைப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே. நாம் ஒரு நன்மை செய்ய போய் பெரும் பாவத்தை அள்ளி கட்டுகிற பண்புடையவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது.